தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையருள் பெற்றுக்கொள்ள இறை பாதம் வந்துள்ள அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் 4ஆம் நாள் நவநாள் திருப்பலி உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் பாவம் செய்பவர்களுக்கு மன்னிப்பு கூறுங்கள் என்று இயேசு சொல்கிறார். மன்னிப்பு மானுட தெய்வீக பண்பு. எல்லையற்ற பரிவும் இரக்கமும் உடைய இறைவன் எல்லோரையும் எந்த ஒரு நிபந்தனையுமின்றி மன்னிக்கிறார் என்ற உண்மையை இயேசு எடுத்துரைத்தார். மன்னிப்பு உறவை சீராக்கும், வாழ்வை கொணரும். மேலும் நம்பிக்கை மட்டும்தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். நம்பிக்கை மலைகளை கூட நகர்த்திவிடும் என்கிறார். இறைவனை நம்பும்போது நாம் அளவற்ற ஆற்றலை பெறுகிறோம். நம்பிக்கை கடவுள் மாதிரி. தன்னை நம்பியவர்களை அது கைவிடுவதில்லை. எனவே வாழ்வில் பொருளை தேடுவதை நிறுத்திவிட்டு இறைவன் தரும் மன்னிப்பையும் நம்பிக்கையும் பெற்று வாழ இறைவனின் அருளை வேண்டி இப்பலியில் இணைவோம். இறையாசீர் பெறுவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது இன்யாசி அம்மாள், சிவா இவர்களின் குடும்ப நலன்களுக்காகவும் நன்றி பலியாகவும் பிள்ளைகளின் படிப்பிற்காகவும் நல்ல உடல் உள்ள சுகத்திற்காகவும் மேனகாவிற்கு இறைவன் குழந்தை பாக்கியம் கொடுத்தருளும்படியாகவும் அன்னை சிவா அவர்களின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் நல்ல உடல் சுகம் கிடைக்கும்படியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறை ஆசீருக்காக மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, புனித மார்ட்டினை அவரது தாழ்மையின் பாதையில் வழிநடத்தி விண்ணகமாட்சிக்கு இட்டு சென்றீரே. அவரது தலை சிறந்த எடுத்துக்காட்டை நாங்கள் இப்போது பின்பற்றவும், அதனால் அவரோடு விண்ணகமாட்சிக்கு உயர்த்த பெறவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பும் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தை 1 முதல் 7 வரை. மண்ணுலகை ஆள்பவர்களே, நீதியின் மேல் அன்பு செலுத்துங்கள். நன்மனத்துடன் ஆண்டவரை பற்றி நினைத்திடுங்கள். நேர்மையான உள்ளத்துடன் அவரை தேடுங்கள். அவரை சோதியாதோர் அவரை கண்டடைகின்றனர். அவரை நம்பினோர்க்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார். நெறிகெட்ட எண்ணம் மனிதரை கடவுளிடமிருந்து பிரித்துவிடும். அவரது ஆற்றல் சோதிக்கப்படும் பொழுது அது அறிவிலிகளை அடையாளம் காட்டிவிடும். வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் நுழைவதில்லை. பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் குடிகொள்வதில்லை. நற்பயிற்சி பெற்ற உள்ளம் வஞ்சனை நின்று விலகியோடும். அறிவற்ற எண்ணங்களை விட்டு அகலும் அநீதி அணுகுகையில் அது நாணி ஒதுங்கும். ஞானம் மனிதநேயமுள்ள ஆவி. ஆயினும் இறைவனை பழிப்போரை அது தண்டியாமல் விடாது. கடவுள் அவர்களுடைய உள்ளுணர்வுகளின் சாட்சி உள்ளத்தை உள்ளவாறு உற்று நோக்குபவர். நாவின் சொற்களை அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 17 இறை வசனங்கள் 1 முதல் 6 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 17 இறை வசனங்கள் 1 முதல் 6 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, பாவச்சோதனை வருவதை தவிர்க்க முடியாது, ஆனால் ஐயோ அதற்கு காரணமாய் இருப்பவருக்கு கேடு. அவர் இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வதை விட அவ்வாறு செய்பவரது கழுத்தில் ஓர் எந்திர கல்லை கட்டி அவரை கடலில் தள்ளி விடுவது அவருக்கு நல்லது. எனவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுடைய சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள். அவர் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள். ஒரே நாளில் அவர் 7 முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து 7 முறையும் உங்களிடம் திரும்பி வந்து நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள். திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடே பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது நாம் மன்னிப்பின் மக்களாக வாழ நம்மை அழைக்கின்றது. அன்பு மக்களே, 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டம் அது. ஹிட்லரினுடைய நாஜி படைகள் மக்களை அதிகமாக கொடுமைக்கும் சித்திரவதைக்கும் உள்ளாக்கி கொண்டிருந்தார்கள். ஏராளமான மக்கள், குறிப்பாக யூதர்கள், ஹிட்லருடைய அந்த நாஜி படையினரின் வதை முகாம்களில் பலவித சித்திரவதைகளுக்கு ஆளாகி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த சித்திரவதை முகாம்களில் அடைக்கப்பட்டிருந்த மக்களுள் ஒரு பெண்மணியினுடைய பெயர் கொர்ரி என்பது. இந்த பெண்மணி அதிகமான துன்பத்தை அந்த ஹிட்லரினுடைய அந்த வதை முகாமிலே அனுபவித்து கொண்டிருந்தார். அவரோடு இணைந்து அவருடைய சகோதரி பெஸ்டி என்பவருக்கும் அதிகமான சித்திரவதைகள் அங்கே அந்த வதை முகாமிலே அவருக்கு நேரிட்டது. எந்த அளவிற்கு சித்திரவதையை அவர்கள் அனுபவித்தார்கள் என்று சொன்னால், அந்த பெண்மணியினுடைய சகோதரி, கொரியினுடைய சகோதரி, அந்த நாஜி படையினரின் சித்திரவதைகளை தாங்க முடியாமல் அங்கே அந்த வதை முகாமிலே அவர் இறந்தே போனார். தன்னுடைய சகோதரியினுடைய பிரிவை அந்த பெண்மணி கொர்ரி என்பவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான, என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரி என்னை விட்டு பிரிந்து போய்விட்டாளே, இறந்து விட்டாளே, இந்த நாஜி படையினர் அந்த அளவிற்கு கொடுமைகளை, சித்திரவதைகளை கட்டவிழ்த்து விட்டார்களே என்று அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதற்கு பிற்பாடு 2ஆம் உலகப் போர் முடிந்த பிற்பாடு அந்த பெண்மணியானவள் அங்கே அந்த சித்திரவதை முகாமில் இருந்து விடுவிக்கப்படுகின்றார். இவ்வாறு சித்திரவதை முகாமில் இருந்து விடுவிக்கப்பட்ட கொர்ரி என்கின்ற அந்த பெண்மணி பல ஆலயங்களுக்கும் சென்று மன்னிப்பை குறித்து அவர் போதிக்க ஆரம்பித்தார். நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல மன்னிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று பல ஆலயங்களுக்கும் ஏறி இறங்கி மன்னிப்பை குறித்த செய்தியை அந்த மக்களுக்கு வழங்கி கொண்டிருந்தார். இதனால் பல மக்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே மனமாற்றம் பெற்றார்கள்.
அப்படி ஒரு முறை ஒரு ஆலயத்திலே மன்னிப்பை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். அவர் பேசி முடித்த பிற்பாடு பல மக்களும் அவரை வந்து சந்தித்து, மன்னிப்பை குறித்த உங்களுடைய இந்த உரை மிகவும் அருமையாக இருந்தது என்று தங்களுடைய அந்த வாழ்த்தை வெகுமதியை அந்த கொர்ரி என்கின்ற அந்த பெண்மணிக்கு அவர்கள் தெரிவித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு மனிதர் தன்னுடைய கரங்களை நீட்டியவாறே, கை குலுக்குவது போன்று தன்னுடைய கரங்களை நீட்டியவாறே, அம்மா, உங்களுடைய இந்த மன்னிப்பை குறித்த செய்தி மிகவும் அருமையாக இருந்தது என்று தன்னுடைய கரங்களை இவ்வாறு நீட்டினார். அந்த மனிதரை பார்த்தவுடன் அந்த கொர்ரி என்கின்ற பெண்மணி பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகிவிட்டார். இவனா என்கின்ற ஒரு முக தோற்றமானது, பாவனையானது அவருடைய முகத்திலே வெளிப்பட்டது. எதற்காக அவருடைய முகத்திலே அப்படிப்பட்ட ஒரு மாற்றம்? யார் அந்த மனிதர் என்று பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே அந்த சித்திரவதை முகாமிலே தன்னையும் தன்னுடைய சகோதரியையும் மற்ற மக்களையும் கொடுமைப்படுத்திய அந்த ஒரு கொடூரன் தான் அங்கே அவருக்கு முன்பாக அவருடைய உரையை ஆமோதிப்பதை போன்று தன்னுடைய கரங்களை நீட்டிக் கொண்டிருந்தான். அவருடைய சகோதரியினுடைய இறப்பிற்கு முக்கியமான காரணம் அந்த மனிதன்தான். எப்படி நான் இவனிடம் கை குலுக்க முடியும், எப்படி நான் இவனை மன்னிக்க முடியும் என்கின்ற ஒருவித உணர்வு அவருடைய உள்ளத்திலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இருந்த பொழுதிலும் கூட நான் இப்பொழுதுதான் மன்னிப்பை குறித்த செய்தியை மக்களுக்கு அறிவித்திருக்கிறேன். அவ்வாறு நான் மன்னிப்பை குறித்து பேசிவிட்டு நானே மன்னிப்பை வழங்க முடியாவிட்டால் என்னுடைய செயல்பாடு அர்த்தமற்ற ஒரு செயல்பாடாக மாறி போய்விடுமே என்கின்ற குழப்பமும் அந்த பெண்மணியினுடைய மனதிலே இருந்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஆண்டவரிடத்திலே மன்றாடுகின்றார், ஆண்டவரே, நீர் எவ்வாறு உம்முடைய எதிரிகளை மன்னித்து ஏற்றுக்கொண்டீரோ அதே போல என்னுடைய சகோதரியை கொலை செய்த இந்த பாதகனையும் மன்னிக்கக்கூடிய அந்த நல்ல மனதை எனக்கு தாரும் என்று அவர் ஆண்டவரிடத்திலே மன்றாடினார். அன்பு மக்களே, அந்த நொடி பொழுதிலே அவரை அறியாமலேயே தன்னை நோக்கி கையை நீட்டி கொண்டிருந்த அந்த மனிதரை நோக்கி இவரும் கையை நீட்டி அவருடைய அந்த பாராட்டை, வெகுமதியை பெற்றுக்கொண்டார். அந்த மனிதனை, தன்னுடைய சகோதரியை கொன்ற அந்த மனிதனை முழு மனதோடு அவர் மன்னித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் நாம் மன்னிப்பை மற்றவர்களுக்கு அவ்வளவு எளிதாக கொடுத்து விடுவதில்லை. ரொம்ப யோசிக்கிறோம். பிறரை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் அது நம்மால் முடியாத ஒரு காரியமாகவே இருந்து விடுகின்றது. பிறர் நமக்கு எதிராக செய்த செயல்பாடுகள், பிறர் நமக்கு எதிராக பேசிய பேச்சுக்கள், இவை அனைத்தையும் நாம் திரும்ப திரும்ப நினைவு கூறுவதால் அவர்களை மன்னிக்க நம்முடைய மனம் பல நேரங்களில் மறுக்கின்றது. அன்பு மக்களே, நாம் மற்றவர்களை மன்னிக்க தயங்குவதால், மன்னிக்க மறுப்பதால் நாம் அவர்களை ஏதோ ஒரு பெரிய ஒரு தண்டனை அவர்களுக்கு கொடுத்து விட்டோம் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நாம் நமக்கு நாமே தண்டனையை கொடுத்து கொள்கிறோம். பிறரை நாம் மன்னிக்க இயலாமல் இருப்பதால் நாம் நம்மை நாமே அவமதித்துக் கொள்ளுகிறோம். நம்முடைய உடல் நலனை நாம் கெடுத்துக் கொள்ளுகிறோம். அந்த மனிதரை மன்னிக்காமல் அவர் செய்த அந்த தவற்றை, நமக்கு எதிராக பேசிய வார்த்தைகளையே நாம் திரும்ப திரும்ப நினைவு கூறுவதால் நம்முடைய வாழ்வின் அமைதியை இழந்து விடுகின்றோம். சரியாக தூங்க முடிவதில்லை, சரியாக உணவு உண்ண முடிவதில்லை. நம்முடைய வாழ்விலே எதையோ இழந்தது போன்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். ஆனால் எப்பொழுது முழு மனதோடு அந்த மனிதரை நாம் மன்னிக்கிறோமோ அப்பொழுதே நம்முடைய மனதிலே ஒரு நிம்மதி, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அமைதி, நம்முடைய செயல்பாடுகளை நல்ல விதத்தில் நம்மால் செயல்பட முடியும். அன்பு மக்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மன்னிப்பிற்கு நமக்கு ஒரு மிகச்சிறந்த அடையாளமாக இருக்கின்றார். அவர் வெறுமனே மன்னிப்பை தன்னுடைய வார்த்தைகளில் மட்டும் போதிக்கவில்லை, தன்னுடைய வாழ்விலும் அவர் அதனை எண்பித்து காட்டினார். ஆலயத்திலே, பலிபீடத்திலே உங்களுடைய பலிகளை செலுத்த வருகின்ற பொழுது
யாருடனாவது உங்களுக்கு மனத்தாங்கல் இருந்தால் போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதற்கு பிற்பாடு வந்து உங்களுடைய பலிகளை பலிபீடத்திலே செலுத்துங்கள் என்று திருவாய் மலர்ந்த ஆண்டவர் கல்வாரி மலையிலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது தன்னை தந்தை கடவுளுக்கு பலி ஆக்குவதற்கு முன்பதாக அந்த நிலைக்கு தன்னை உட்படுத்திய அந்த பகைவர்களை, தன்னை சிலுவையில் அறைந்த அந்த கொடியவர்களை அங்கே முழு மனதோடு மன்னிக்கின்றார். தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை மன்னித்த பிற்பாடுதான் அவர் தன்னை தந்தையினுடைய கரங்களிலே பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நாமும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து இந்த பாடத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்பு மக்களே, மன்னிப்பு கொடுப்பதற்கு சற்று சிரமமாக இருந்தாலும் கூட அதனை நாம் கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ அழைப்பாக இருக்கின்றது. நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அருமையாக சொல்லுவார், கடவுள் நம்மை மன்னிப்பதில் ஒரு நாளும் சோர்ந்து போவதே கிடையாது. ஆனால் நாம் தான் பிறரை மன்னிப்பதில் சோர்வடைந்து போய் விடுகின்றோம் என்று சொல்லுவார். புனித தாமஸ் அக்வினாஸ் இவ்வாறாக சொல்லுகின்றார், உன்னை கடவுளுக்கு மிகவும் பிடித்தவனாக மாற்றக்கூடிய செயல் என்ன தெரியுமா? நீ உனக்கு எதிராக ஒருவர் செய்த குற்றத்தை நீ அதை மன்னிக்கிற பொழுது உன்னுடைய அந்த மன்னிக்கக்கூடிய அந்த குணம்தான் உன்னை கடவுளுக்கு மிகவும் பிடித்தவராக மாற்றி விடுகிறது என்று சொல்லுவார். அன்பு மக்களே, விவிலியத்தில் நாம் பல உதாரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். யாரெல்லாம் தங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களை மன்னித்தார்கள் என்று. மிகச்சிறந்த உதாரணம் யோசேப்பு. அவருடைய சொந்த சகோதரர்களே அவரை வேண்டாம் என்று சொல்லி எகிப்திலே அவரை அடிமையாக விற்கிறார்கள். அவ்வாறு தன்னை அவமதித்த, தன்னை வேண்டாம் என்று ஒதுக்கிய தன்னுடைய உடன்பிறப்புகளை, தன்னுடைய சகோதரர்களை பழிவாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு யோசேப்புக்கு பின்னால் கிடைத்த பொழுதிலும் கூட அவர் அவற்றையெல்லாம் நினைத்து பார்க்கவில்லை. தன் சகோதரர்கள் தனக்கு எதிராக செய்த அந்த குற்றத்தை அவர் ஒருபோதும் நினைத்து பார்க்காமல் முழு மனதோடு அவர்களை மன்னித்ததாக பார்க்கிறோம். அவர்கள் கையேந்தி யோசேப்பிடம் நின்ற பொழுது அவர்களை மன்னித்து அவர்களுக்கு தேவையான தானியங்களை, பொருட்களை கொடுத்து அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். தனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தன்னுடைய சகோதரன் யாக்கோபு பெற்ற பொழுது தொடக்கத்தில் அவர் மீது கொலைவெறியில் இருந்த ஏசா பின்னாளில் தன் சகோதரன் தன்னை பார்க்க வந்த பொழுது கடந்த காலத்தில் தன்னுடைய சகோதரன் தனக்கு எதிராக செயல்பட்ட அந்த நிகழ்வை மறந்துவிட்டு தனக்கு கிடைக்கக்கூடிய தலைமகனுக்குரிய ஆசீர்வாதத்தை வஞ்சித்து பறித்து விட்டானே என்று அவர் தன்னுடைய சகோதரன் மீது காழ்ப்புணர்வு கொள்ளாமல் அவனை கட்டி தழுவி முத்தமிட்டு அந்த முறிந்து போன உறவை அவர் புதுப்பித்து கொண்டதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்விலும் நம்முடைய உடன் பிறப்புகளோடு, நம்முடைய தாய் தந்தையரோடு, உற்றார் உறவினர்களோடு, நண்பர்களோடு நாமும் இப்படி பலவிதமான உறவு சிக்கல்களுக்கு உட்பட்டிருக்கிறோம். ஏதோ ஒரு சிறிய நிகழ்வு அவர்கள் நமக்கு எதிராக செய்து விட்டார்கள், அல்லது ஒரு வார்த்தை நமக்கு எதிராக பேசிவிட்டார்கள் என்று அதையே நாம் பிடித்து கொண்டு நாள் கணக்கில், மாத கணக்கில், வருட கணக்கில் அவர்களோடு பேசாமல் நம்முடைய அந்த உறவை துண்டித்த ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு மக்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் பிறரை மன்னிக்க முடியாமல் பிறர் செய்த அந்த தவற்றுக்கு பதிலுக்கு நாமும் அவரை பழிவாங்க வேண்டும் என்கின்ற ஒரு வாழ்க்கை முறையை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் இறை அருளை, ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியாது. அது நமக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக மாறி போய்விடும். இறை அருள் நம்மை வந்தடைய அதுவே ஒரு பெரிய தடங்கலாக மாறி போய்விடும். சீராக்கின் ஞான நூல் புத்தகத்திலே 28வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே நாம் வாசிக்கின்ற பொழுது தெரியும், பழிக்கு பழி வாங்குவோர் கடவுளிடமிருந்து பழிக்கு பழியே பெறுவர். உனக்கு அடுத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரியை நீ மன்னிக்க முடியாவிட்டால் கடவுளும் உன்னை மன்னிக்க மாட்டார் என்று அங்கே அருமையாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பு மக்களை, நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். என்னால் என்னுடைய உடன் பிறந்தவர்களை,
என்னுடைய பெற்றோரை, என் நண்பர்களை மன்னிக்க முடியாமல் நான் இருக்கிறேனா? ஆண்டவரே, உம்மை போல மன்னிக்கக்கூடிய நல் மனதை எனக்கு தாரும் என்று மன்றாடுவோம். அன்பு மக்களே, நம்முடைய பாதுகாவலர் புனித மார்ட்டின் தேப்போரஸ் மன்னிப்பிற்கு ஒரு மிகச்சிறந்த முன் அடையாளமாக இருக்கின்றார். அவர் சார்ந்த அந்த சாமிநாதர் சபை ஒரு முறை பெரும் கடனிலே மூழ்கி போய் விடுகிறது. அந்த சபை துறவிகள் என்ன நினைக்கிறார்கள்? நாம் இந்த கடனை அடைக்க என்ன செய்யலாம் என்று அவர்கள் சிந்தித்து கொண்டிருந்த பொழுது அவர்களுடைய நினைவிலே வந்தது புனித மார்ட்டின் தேப்போரஸ். இருவேறு இனத்தவருக்கு பிறந்தவரான மார்ட்டின் தேப்போரஸை நாம் விற்று நம்முடைய சபையினுடைய கடனை அடைத்து விடலாம் என்று அவர்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். இறைவனுடைய அனுகிரகத்தால், இறைவனுடைய கருணையால் அவர்களுடைய திட்டம் செயல்படுத்தப்படவில்லை. அன்பு மக்களே, பின்னாளில் அவருடைய சபை துறவிகள் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருந்த பொழுது மார்ட்டின் தேப்போரஸ் ஒரு வினாடி கூட நினைத்து பார்க்கவில்லை. என்னையா நீங்கள் விற்க பார்த்தீர்கள், நம்முடைய சபை கடனில் இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய வாழ்வையே அழிக்க பார்த்தீர்களே என்று அவர் அந்த தருணத்தில் நினைத்து பார்க்கவில்லை. தன்னுடைய சகோதரர்கள் இந்த தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் எனக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்றாலும் கூட நான் அதனை நினைத்து பார்க்க மாட்டேன். இப்பொழுது அவர்களுக்கு உதவி தேவைப்படுகிறது, அவர்களுக்கு நான் ஓடோடி சென்று உதவுவேன் என்று சொல்லி கடந்த காலத்தில் தன்னுடைய சொந்த சபை துறவிகளே தனக்கு எதிராக செயல்பட்ட அந்த செயல்பாட்டை அவர் நினைத்து பார்க்காமல் அவர்களுக்கு ஒரு தேவை என்கிற பொழுது ஓடோடி சென்று அவர்களுக்கு உதவுபவராக, பணிவிடை செய்பவராக அவர் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கும் இந்த ஒரு படிப்பினையை தான் கற்று தருகின்றார். நாமும் இப்படிப்பட்ட மனநிலையைத்தான் கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். நம்முடைய பாதுகாவலரின் விழாவை கொண்டாடுகின்ற நாம் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்த இந்த மன்னிப்பு என்கின்ற இந்த உயரிய குணத்தை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க அழைக்கப்படுகின்றோம். அவ்வாறு நாம் அதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க ஆரம்பிக்கிற பொழுதுதான் நிச்சயமாக நாம் அவருடைய பக்தர்களாக இருப்போம். அப்பொழுதுதான் நாம் கொண்டாடக்கூடிய இந்த விழா அர்த்தம் நிறைந்த ஒரு விழாவாக இருக்கும். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு செய்தியை நமக்கு தருகின்றார். உன்னுடைய சகோதரன் உனக்கு எதிராக எத்தனை முறை தவறு செய்தாலும், 7 முறையே தவறு செய்தாலும் திரும்ப வந்து மன்னி என்று கேட்கிற பொழுது முழு மனதோடு அவரை மன்னி என்று சொல்லுகின்றார். அன்பு மக்களே, நாமும் இப்படிப்பட்ட முழுமையான மன்னிப்பை மற்றவர்களுக்கு கொடுப்போம். அப்பொழுது இறைவனிடத்திலிருந்து அந்த மன்னிப்பை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 37, 38 இறை வசனங்களில் ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகின்றார். மன்னியுங்கள், நீங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள். எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று சொல்லுகின்றார். அன்பு மக்களே, நாம் பிறரை மன்னிக்காமல், பிறர் நமக்கு எதிராக செய்த தவறை, குற்றங்களை பொறுத்து கொள்ளாமல், ஆண்டவரே என்னுடைய பாவங்களை பொறுத்தருளும், என்னுடைய பாவங்களை மன்னித்தருளும் என்று ஆண்டவரிடத்திலே மன்றாடினோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய குரலுக்கு செவி கொடுக்க மாட்டார். நாம் எப்பொழுது மற்றவர்களை மன்னிக்கிறோமோ அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய பாவங்களையும் மன்னிப்பார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, மன்னிப்போம், மன்னிப்பு பெறுவோம். அதற்கான நல் மனதை இறைவன் நமக்கு தந்தருளும்படியாக தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். நல்லன்பு பணியை செய்ய தேவையான ஞானத்தை கொடுத்து இறை மக்களை இறையன்பிலும் பிறரன்பிலும் வாழச் செய்ய அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, எங்கள் ஊரில் உள்ள குடும்பத்தினர் அனைவரும்
உண்மையான உமது அன்பை அறிந்திடவும் தன்னைப் போல பிறரை நேசிக்கவும் ஞானத்தையும் இறைப்பற்றையும் உம்மிடமுள்ள நம்பிக்கையில் ஆளப்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரவணைக்கும் அன்பு இறைவா, தங்களை அரவணைக்க யாருமின்றி வாடும் முதியோர்கள், அனாதைகள், ஆதரவற்றோர், சிறியோர் என அனைவரும் உமது அன்பையும் அருளையும் நிறைவாய் பெற்று வாழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உடனிருக்கும் இறைவா, எம் நாட்டில் நிலவும் பஞ்சம், ஏழ்மை, வறுமை, பசி, பட்டினி, வேலையில்லா திண்டாட்டம், கல்வி வியாபாரமயமாக மாறுதல் போன்றவைகளை நீர் கண்ணோக்கி ஏழைகளின் வாழ்வு நலம் பெற தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். நமக்கு எதிராக மற்றவர்கள் செய்த குற்றங்களை, தவறுகளை மன்னிக்கக்கூடிய நல்ல மனதை இறைவா எனக்கு தாரும் என்று மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நாங்கள் உம்மிடத்தில் கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நன்மைக்காகவும் நமது கையை திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. கனிவுமிக்க இறைவா, பழைய மனிதனை களைந்து உமது சாயலுக்கு ஏற்றவாறு புதிய மனிதனை புனித மாற்றின் தேய்போரஸில் உருவாக்க திருவிழம் கொண்டீரே. அதனால் நாங்களும் அவரை போன்று புதுப்பிக்க பெற்று உமக்கு உவப்பளிக்கும் ஏற்புடைய இப்பலி பொருளை ஒப்பு கொடுக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உமை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலரான புனித மார்ட்டின் தேபோரஸ், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற திருத்தந்தை புனித பெரிய லியோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறி, எம்மேல்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. பாதுகாவலர் புனித மார்ட்டின் தேபோரஸின் 4ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவிழா வரி கொடுக்காதவர்கள் கொடுக்கும்படியாக அன்பு மக்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருவிருந்தின் ஆற்றலால் புனித மார்ட்டின் தேபோரஸின் எடுத்துக்காட்டை பின்பற்ற உமது அன்பில் என்றும் எங்களை வழிநடத்தியருளும். எங்களில் நீர் தொடங்கிய இந்த நற்செயலை இயேசு கிறிஸ்து வரும் நாள் வரை நிறைவுக்கு இட்டு செல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறை ஆசி இறை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.